ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க 35 சின்ன விஷயம் இல்ல படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்துல பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மாவை தான் பாத்தீங்கன்னா நிவேதா தாமஸ் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க. அதுல ஒரு பையன் பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் எடுக்கிறான், ஆனா மேக்ஸ்ல மட்டும் 0 எடுக்கிறான். அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. 0க்கு வேல்யூ இல்லைன்னா அது எப்படி பக்கத்துல 1 சேர்க்கும் போது அது 10 ஆகும் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வருது. அதை எல்லா ஸ்டாஃப் கிட்டையும் கேட்கறான், ஆனா யார்கிட்ட எதுவுமே கரெக்டான பதில் வரல. அவனுக்கு அந்த விஷயம் புரியாதனால அவனுக்கு மேக்ஸே புரிய மாட்டேங்குது. அவன் அதுல இன்ட்ரெஸ்டும் காட்ட மாட்டான். ஒவ்வொரு வாட்டி 0 மார்க்கே வாங்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை கூப்பிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, 35 மார்க்கா எடுக்க வைங்க அப்படின்ட்டு. அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டிடுறாங்க, நீ 10வது ஃபெயிலு, உன் பையன் 5வதுலயே ஃபெயிலு, இப்படிதானே இருப்பீங்க அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு பயங்கர ரோஷம் ஆயிடுது. அவங்க மேக்ஸ் கத்துக்கிட்டு எப்படி அவங்க பையனுக்கு சொல்லி தராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தது. ஒரு சின்ன பையனை பேஸ் பண்ணி போனாலும் அவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ரொம்ப நீட்டாவே இருந்தது. அதுக்கு உண்டான பதிலும் சூப்பராகவே கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அந்த சின்ன பையன் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே நிவேதா தாமஸ் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. 2 பிள்ளைக்கு அம்மான்ட்டு தரமா காமிச்சிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் கேரக்டர் ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல வர மேக்ஸ் சம்பந்தப்பட்ட காட்சி எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே, அதே மாதிரி இவங்க அது கொடுத்துற ஒரு சொல்யூஷனும் நல்லாவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் கண்டிப்பா அந்த படம் ஒரு எங்கேஜிங்கான படமாவே இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா அந்த மேக்ஸ் அந்த பையன் கத்துக்கிற விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி பசங்களுக்கு மேக்ஸ் எப்படி நடத்தணும்ன்ற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதெல்லாமே நல்லாவே இருந்தது. ஓவராலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.